வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற 2 கேரக்டர்ஸ் அவங்கள தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவருக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. இவரோட பேர் மாதிரி எண்ணம் இருக்கிற 2வது கேரக்டர். அவரை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இவர் சொந்தமா தொழில் தொடங்கி டெவலப் ஆகணும்னு ஆசை. இவரோட பெயர் ஹலோ சொல்றா. அப்படியா? சரி ஓகேடா. சரி வச்சிரு. பை. என்ன மச்சான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நானும் கஷ்டப்பட்டு பெரிய டைரக்டரா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன் மச்சான். ஆனா நம்மளால முடியல. சரி வா, நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். சரி போயிட்டு வரேன்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். என்ன மச்சான் டென்ஷனா வர? எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்டா போகும் மச்சான். ரொம்ப டென்ஷனா இருக்க. சரி வா வெளியே போலாம். இப்படி எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாதுடா. தினமும் போயிட்டு அவமானப்பட்டுதான் திரும்ப வரேன். ஏதாவது பெருசா பண்ணும் மச்சான். இது என்ன புதுசாவா நடக்குது? வா பாத்துக்கலாம். பர்ஸ் மிஸ் பண்ணிட்டு போறான்டா. இப்ப இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தவறான சின்னதா பண்றதை விட ஏதாவது பெருசா பண்ணி பெரிய ஆளாயிரும்டா. என்னடா புரியாத மாதிரி ஏதாவது பேசுங்க, தெளிவா சொல்றா. மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருக்கா. ஆனா அவன் பதவியே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம அவன் சொந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு. அவன் தான் நான் சொன்ன எம்எல்ஏ. மச்சான் என்கிட்ட நம்ம காசு அடிக்கிறோம், நம்ம இஷ்டம் போல செலவு பண்றோம். ஹாய்டா. ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கா மச்சான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லைட்டா பிஸி ஆயிட்டோம். இங்கதான் மச்சான் வீடு. ஃப்ரீயா இருக்கும்போது வா. சரி மச்சான், ஓகேடா, பாய். ஒன்னுத்துக்குமே வழி இல்லாம இருந்தவனுங்க இப்போ இப்படி சுத்துறானுங்க. என்னன்னு பிடிக்கிறேன். எப்படி மச்சான் திடீர்னு இவ்வளவு சீக்கிரம் இந்த பணம் வசதி எல்லாம்? அதாடா எல்லாம் அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து காசு அடிச்சதுதான்டா. அதுக்கப்புறம் தான்டா எல்லாம். அவ்வளோ பெரிய எம்எல்ஏ கிட்ட இருந்து இவ்வளோ காசு எப்படி மச்சான் அடிச்சீங்க? ஜாஃபரை பிடிச்சோம், காசு அடிச்சா அவ்வளவுதான்.
சாவுடா. ஹலோ மச்சான், இன்னும் ஜோஷுவாவும் எம்எல்ஏ ஆளுங்க அடிச்சிட்டாங்க மச்சான். சீக்கிரம் வாடா. என்ன சொல்ற? ஆமா மச்சான். எங்க இருக்கீங்க இப்போ? எம்எல்ஏ பில்டிங்லடா. சீக்கிரமா மச்சான். சரி இரு, நான் வரேன். ஓகேடா. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் சித்தப்பா காரணம். எப்படி அவங்ககிட்ட இருந்து காசு அடிக்கிறது? விடுறா மச்சான், நான் பாத்துக்கிறேன். மச்சான், எம்எல்ஏ சுத்தி எப்பயுமே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஜெய், ஒருத்தர் ஜாஃபர். அந்த ஜாஃபரை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா பணம் நம்மளுக்கு தான். அவ்வளோ பெரிய எம்எல்ஏ பிரச்சனை வராமலையா இருக்கும்? வாடா, நான் பாத்துக்கிறேன். போடுறா. தவறான வழியில படம் சம்பாதிக்க நினைச்சா இதுதான் முடிவு. மிக மோசமாக சமூகத்தை இன்று பாதிக்கிற விஷயமாக இருக்கிறது. ஏன்னா எதிர்கால தலைமுறையாக இருக்கிற 18 வயதிலிருந்து 24 வயதுக்குள் இருக்கிற நீங்க அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். விழுப்புரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபடுகிற இதுவரை கைது செய்யப்பட்ட அத்தனை பிள்ளைங்களுமே 24 வயது குறைவான பிள்ளைகள் தான். இடை நின்ற இன்னும் சொல்லப்போனால் அவமானகரமான விஷயம்னா இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் பகுதி நேரமாக செயின் பறிப்பில் ஈடுபடுவதெல்லாம் இப்போ நாங்கள் சகிச்சிக்க முடியாததாக இருக்கு.